என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை. என்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள். சுயநலம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான சுயநலம் குழந்தையே. அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர். எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே. இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். கலங்காதே. துன்பப்படாத மனிதனே கிடையாது. கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை 100 மடங்கு உனக்கு திரும்பப் பெறும்படி செய்வேன். வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது. அதை போலவே துன்பத்தை துரத்திவிடவும் முடியாது. அதுவாகவே வரும், அதுவாகவே போகும். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. ஓர் அறையில் கண்ணை மூடி உன்னுள் உன்னை தேடு. தேட தேட நீ வருவாய். உன் நிலையை நீ அறிவாய். வாழ்வில் வெற்றியும் பெறுவாய். எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது. விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தையே. என் தங்கமே, வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வரும். உனக்கான புது தொடக்கம், புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பாய். இவனெல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன். உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது. நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றாய். நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன். என் நாமத்தை சொல்லு குழந்தையே. தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக்கொள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான். மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன். கலங்காதே. நான் உனக்கென்றும் துணையிருப்பேன். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பர். கவலைப்படாதே. இது உன் வாழ்க்கை. நீதான் வாழ வேண்டும். உன் தன்மானம் தோற்காத தங்கமே. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன். உன் உள்ளம் நான் அறிவேன் குழந்தையே. தயங்காமல் முன்னேறு. உன் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவேன். உனக்காக
உன் வழித்துணையாக, உன் நிழலாக உன்னுடனே துணையிருக்கின்றேன். எவ்வளவு தான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அதுபோல்தான் எவ்வளவு தான் மூடி மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும் என்று நீ அவமானப்படுத்தப்பட்டாய். ஆனால் உன் மனம் நான் அறிவேன். ஒரு நாள் ஊர் அறியவும் செய்வேன். இது ஒரு கசப்பான அனுபவம். அவ்வளவுதான் குழந்தையே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை. அதை எங்கே, யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான். எப்போதும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள். உடலின் வலியை விட உள்ளத்தின் வலி மிக கொடியது குழந்தையே. வாழ்வது ஒரே முறை. அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு. வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம். உலகம் உனக்கானது. ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. நீ நீயாக இரு குழந்தையே. ஏன் வைரமே, உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள். தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன். பொறுமையோடு இரு. காலம் மாறும். உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கமே. நாடி வந்தால் தேடி வருவேன். ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன். உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருக்கின்றேன். சாயி என்று மட்டும் கூப்பிடு. பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் கண்குளிர காண்பார். உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்து உன் வேலை முடியும். என் அருளுடன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது தங்கமே. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண். பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண். நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் உன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன். உடலும் மனமும் சோர்ந்திருக்கின்றது. என்னை காண துவாரகா மாயிக்கு வா. நான் உனக்கு நல்ல தீர்வை தருகின்றேன். அழுது என்ன சாதிக்கப் போகின்றா? எதுவுமே இன்னும் முடியவில்லை தங்கமே. துணிச்சலோடு போராடு. தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து காட்டு. துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்க்காது. உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன் கை ஓங்கி நிற்கும். உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும். உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது. குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயுளும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன். உன்னை வீழ்த்து நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான். நீ உன் மனதால் தெளிவாக இரு. உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாத குழந்தையே. சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விலக்கும். கலங்காதே. இன்று இல்லையெனில் நாளை, நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்காதே. தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அன்பும் சரி, பொருளும் சரி. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. கலங்காதே குழந்தையே. அப்பா நான் இருக்கின்றேன். நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது. என் கையை பிடித்துக்கொள். உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் மனதார நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியாகும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். கவலைப்படாதே. உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன். உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி.
கண்டிப்பாக வெற்றி பெறுவார். துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது. நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றார். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். துரோகத்தால் விழுந்த போதும், வஞ்சகத்தால் சாய்ந்த போதும், மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டால் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். எனது பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே. கலங்காதே. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்களிக்க வேண்டும். என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள். நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே. உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.